ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் சிஸ்டத்தில். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபைல் நியூ அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது எப்போ கொடுப்போனோ ஆல்ரெடி வேறு ஏதாவது ஓப்பனில் இருந்தால், இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி நம்ம இதிலே இருக்கும் அப்படின்னும் போது நம்ம திரும்ப போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் ரைட்டருக்கு வந்து உங்களுக்கு இதுவாகிடும், ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ் பர் த மேனுவல் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ஃபார்மேட்டிங் இன்வாய்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங் இன்வாய்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு இன்வாய்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடும் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த இன்வாய்ஸ்க்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ் அப்படின்றது தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ இன்வாய்ஸ் டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் வந்து ஷிஃப்ட் மாஸ்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆரோஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் பிகினிங்கில் கிளிக் பண்ணிவிடுங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl E அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு சென்டர் ஆகிடும். எந்த மெத்தட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது சென்டர் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஐக்கன் தான் உங்களுக்கு ஃபாண்ட்டோட கலர். ஸோ என்னுடைய ஆரோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட் அப்படின்றது செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெட் அப்படின்றது செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன டைப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாய்ராம் மெடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஸோ சாய்ராம் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அப்படின்றத டைப் பண்ண போகிறோம். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேப்ஸில் இருக்குது எல்லாமே இது, அதனால் வந்து நான் எல்லாமே கேப்ஸில் மாற்றிக்க போகிறேன். சாய்ராம் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சாய்ராம் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது சென்டர் அலைன்மெண்ட் தான் வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து ப்ளூவில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ப்ளூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், ஃபாண்ட்டோட கலர். ஓகே, ப்ளூ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நமக்கு சென்டர் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம சென்டர் அலைன்மெண்ட் திரும்ப கொடுக்க வேண்டாம். கொடுத்துருக்க உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது சென்டர் மாற்றிடுங்க. Ctrl E யூஸ் பண்ணுங்கள், இல்லை அலைன்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸ்வரி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அப்படின்றது வந்து Ctrl B யூஸ் பண்ணி எப்படி போல்டாக மாற்றணும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அந்த ஃபார்மேட் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு டைப் பண்ணும்போது. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். நான் இங்கே வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். Ctrl L கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு போயிடும். கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர்னு கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கலர் வந்து நம்ம பிளாக்காக சேஞ்ச் பண்ணிடலாம், ஃபாண்ட்டோட கலரை. ஸோ ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோலன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்க நம்பரை ஆஸ் இட் இஸ் அப்படியே டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதையும் நான் டைப் பண்ண போகிறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கோலன் வந்து உங்களுக்கு அதே அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது, அதனால தான். சாய்ராம்
gmail.comன்னு இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கண்டென்ட்டில். ஸோ ரைட்டில் வந்துட்டு நம்ம டைப் பண்ண வேண்டியது பிபி நம்பர் 617 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணிடலாம். ஸோ p.b. நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. 617 அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் அடுத்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஸோ பிபி நமக்கு நேராக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் 17 டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்பேஸிங் கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகும். அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணுங்கள் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு. அண்ட் தென் சென்னை அப்படின்றத நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ ஆஸ் இட் இஸ் நான் மேனுவலில் இருக்க மாதிரி டைப் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 70/162 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை டைப் பண்ண போகிறோம். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு and then next லைனில் ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெசஸ்ன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஈஸ்வரி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் என்ன இருக்குது. ஸோ இதுதான் போல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஈஸ்வரி மெடிக்கல்ஸ் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் போல்ட் ஐக்கன் இருக்குது. இல்லை Ctrl+B அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் போல்ட் ஆகிடும். அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ணிடலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைன் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா நம்பர் அட்ரஸ் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ போல்டு வருது, அதனால் போல்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு போயிடும். ஒரு Ctrl+B எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நம்பர் 72 NSC போஸ் ரோடு அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அடுத்த லைனில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரின்னு இருக்கு. அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 23rd November 2017 அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனை நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த ஈஸ்வரி மெடிக்கல்ஸ்க்கு நேராக வந்து டேப் ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டேட் அப்படியே டைப் பண்ணுங்கள். போல்டாக இருந்ததுன்னா போல்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. 23rd November 2017. ஸோ இப்போ ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி இந்த புதுச்சேரி இந்த லாஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேபிள் ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து இன்சர்ட் போயிட்டு டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் போயிடலாம். ஸோ இந்த டேபிளில் வந்துட்டு நமக்கு எத்தனை காலம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நம்மளுடைய ஃபார்மேட் படி பார்க்கும்போது 1 2 3 4 4 காலம் வேணும். எத்தனை ரோஸ் வேணும்னா 1 2 3 4 5 6 7 ரோஸ் வேணும். ஸோ காலம்ஸ் வந்து நம்ம வந்து 4 கொடுக்க போகிறோம். அண்ட் தென் ரோஸ் வந்து 7 ரோஸ் நம்ம வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் காலம்ஸ் அண்ட் ரோஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ரெக்வயர்டு காலம்ஸ் அண்ட் ரோஸை கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறது வந்து குவான்டிட்டி.
குவான்டிட்டியை வந்து நம்பர்ஸில் வேணும் அப்படின்றதுக்காக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு காலம் வைஸ் டைப் பண்ணிடுறேன் 20 அண்ட் தென் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் இன்சர்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்த காலத்தில் வந்து பர்டிகுலர்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். பர்டிகுலர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லா ஃபுல் ரோவும் செலக்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். இப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இது டேட்டா அப்படின்னா ஜான்சன் பேபி பவுடர்னு இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் அப்படியே டைப் பண்ணுறேன். அடுத்த லைனுக்கு வந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த டேட்டாவையும் டைப் பண்ணுறேன். கொஞ்சம் நான் வந்து பெருசு பண்ணேன். ஸோ தட் ஐ மீன் இந்த டேட்டா வந்து அடுத்த லைனுக்கு போகிறது. இங்கே நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரேட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் அடுத்த காலம். ஸோ 25, அடுத்தது வந்து 100, அடுத்தது வந்து 70. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரைட் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அலைன்மெண்ட்னு இருக்குது. ஸோ இது வந்து ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு படி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஃபார்மேட் பார்த்தாலே உங்களுக்கு அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு 500 இருக்குது. அண்ட் தென் அடுத்தது வந்து 1000 இருக்குது. அண்ட் தென் அடுத்தது வந்து 315 இருக்குது. ஸோ அந்த இதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போது அடுத்தது வந்து டோட்டல்னு இருக்குது. இப்போ இந்த 3 காலத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரே காலமாக தெரியறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆரோ இருக்கு இல்லையா, ஐபீமை வச்சுட்டு நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் மர்ஜ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. காலத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு செல்ஸ் ஆப்ஷன் போங்க. செல்ஸில் போனீங்கன்னா மர்ஜ்ன்னு வரும். அந்த மர்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மர்ஜ் ஆகிடும். மர்ஜ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் சென்டர் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டியும் நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணி பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஆடுன்னு கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் நம்ம இதுவே ஃபாலோ பண்ணிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ மேனுவலில். ஸோ நான் மர்ஜ் பண்ணல. இந்த காலத்தில் ஆட் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்து அதில் இருக்கிறது அப்படியே நான் 3% ஜிஎஸ்டியை வந்து நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து அகெயின் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் நான் மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி செல்ஸில் போயிட்டு மர்ஜ் ஆப்ஷன் அது ஒன்று இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இங்கேயே வந்துட்டு நீங்கள் டேபிள் இது வந்துடும் உங்களுக்கு டூல் பார், அதுலேயும் மர்ஜ் செல்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு வெளியில் டேபிளுக்கு வெளியில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ கர்சர் உங்களுக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே ஃபார் ஸ்ரீராம் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இது நீங்கள் வந்து ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரைட்டில் போயிட்டு அலைன் ஆகிடும் உங்களுக்கு. அந்த நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலெக்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிடணும். ஸோ ஸ்ரீராம் மெடிக்கல்ஸும் ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா டைப் பண்ணிவிட்டு 2 ஸ்பேஸ் கொடுத்து சேல்ஸ் மேனேஜர் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலாஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க அப்படின்றத.
ஸோ இதுதான் நம்ம டைப் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இதில் சின்ன சேஞ்சும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஈக்குவல் டு D2 + D3 + D4ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இது D2 D3 D4 அப்படின்றது அசைன் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம டேபிளில், ஸோ இது வந்து A, இந்த காலம் B, இந்த ரேட் காலம் வந்து C, இந்த அமௌண்ட் காலம் வந்து D. ஸோ இது வந்து ரோ வைஸ் நம்ம வந்து நம்பரில் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ காலம் வந்து நேமில் ரெஃபர் பண்ணுவோம், ரோவை வந்து நம்பரில் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ 1, இது வந்து ரோ 2, இது ரோ 3, இது வந்து ரோ 4 அப்படி தான் ரெஃபர் ஆகும். ஸோ ரோ 1ல் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து இந்த அமௌண்ட் எப்படி ரெஃபர் பண்ணணும் அட்ரஸ்னால் D1, இது D2, இது வந்து D3, இது வந்து D4 அப்படின்னு ரெஃபர் ஆகும். ஸோ இந்த 3 வேல்யூவும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து D2, அதனால் வந்துட்டு நம்ம ஃபார்முலாவை எப்படி இதில் ஆஃபீஸ் ரைட்டரில் எழுதுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்முலா பார் வந்துடும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு D2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. அண்ட் தென் அகெயின் D3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அகெயின் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. அகெயின் D4 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு மெத்தடுங்க. அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டுன்னு கொடுத்து சம் ஆஃப் D2:D4 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாரி D4 வரும், 4 வரும். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபால்ட்டுன்னு வருது. ஸோ என்ன எரர்ன்னு பார்க்கலாம் இதில். ஸோ திரும்ப நம்ம இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுவோம். D2 + D3 + D4 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஸோ கேப்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. நான் பை மிஸ்டேக் ஸ்மால்ஸில் டைப் பண்ணியிருந்தேன். ஸோ 1815 வந்துடும். வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு 3% ரேட்டில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பி கிடையாதுங்க. இது வந்து உங்களுடைய இது டோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. இதனோட 3% தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து D5ல் இருக்குது. D1, D2, D3, D4, D5ல் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு D5 இன்ட்டு 0.03 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ 3% அப்படின்றது 3/100. ஸோ அப்படின்றது வந்து 0.03 வரும். அதுதான் அந்த வந்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அகெயின் எரர் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் ஏதோ விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்முலாவை பார்க்கலாம். அகெயின் டைப் பண்ணுறோம் கரெக்டாக. D5 இது கரெக்டாக தானே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5. ஓகே, D5 தான். ஓகே, என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ வந்து இந்த காலம் வந்து ABCDன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இது வந்து நம்ம மர்ஜ் பண்ணிட்டதுனால இது ஃபுல்லாக வந்து ஏவாக கன்சிடர் பண்ணோம், இது வந்து பியாக கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்முலா வந்து B5ன்னு வரணும். D5 நான் சொன்னது தப்பு, B5. இந்த டோட்டல் அப்படின்றது வந்து நமக்கு A, மொத்தமும் சேர்ந்து ஒரே காலம். ஸோ A. ஸோ இது வந்து B. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, B5 டைப் பண்ணிவிட்டு இன்ட்டு 0.03 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 55.5 வந்துடும். ஸோ அடுத்து வந்து நெட் பேயபிள் உங்களுக்கு. நெட் பேயபிள் எவ்வளோன்றது பார்த்துடலாம். ஸோ நெட் பேயபிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, B5 + D6ன்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து B5, இந்த இடத்துல வரும்போது D6ன்னு வந்துடும். ஏன்னா வந்து இது நம்ம மர்ஜ் பண்ணல, ABC இது Dயில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு B5 ப்ளஸ் D6ன்னு கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து இது வந்துடும்.
ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கால்குலேட்டட் அமௌண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இதுதான், இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு தேவையான அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராம் மேனுவலில் ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் புரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபார்மேட் தானே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல் மேக்ஸிமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.